ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு வாரமாக வீடியோ பெருசாக போடல. ஆமாம், எங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு குட் நியூஸு, சந்தோஷமான விஷயம். 18 ஆண்டு தவ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தவத்தில் பாப்பா கன்சீவாக சங்கீதா வந்து கன்சீவாக இருக்கிறனால 18 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 18 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் எங்களுக்கு கன்சீவாக இருக்கிறேங்கிறது 8 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எங்களுக்கே தெரியும், போன வாரத்துலேருந்து. அதை உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் அப்போ தான் தெரிஞ்சதுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே செக்கப் பண்ணோம். ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ப்ளட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதனால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சொன்னோம், நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸை சொல்லியிருக்கிறோம். சிதறக்கணி அன்றைக்கி சொன்னோம், அது வந்து வெயிலில் கரெக்டாக எடுக்க முடியல. அப்புறம் வீடியோ பண்ணோம். அந்த வீடியோவில் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிடுச்சு, நிறைய வீடியோஸ் ஹேங்க் ஆகிடுச்சு. நாங்கள் அப்புறம் அந்த பிஸியில் வேறு இருந்தோம், இந்த இன்பன் நியூஸில் வேறு சந்தோஷத்தில் இருந்தோம். கோயில் விசேஷத்தில் போயிட்டு வந்ததுனால அங்கே டயர்டு. அப்புறம் இங்கே வந்து செக் பண்ணால் பேசுகிறாங்க, டாக்டர் பேசுகிறாங்க தெரியலையான்னு. அப்புறம் ப்ளட்டு கம்மியாக இருந்து ப்ளட் ஏற்றிட்டு போகிறதுக்காக அங்கே பெட்டில் இருந்தோம். இப்படி தான் போயிட்டுருக்குது. சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது இருந்ததுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். ஏன்னா நான் இந்த கொஞ்ச நாளாக தான் யூடியூப்புக்குள்ளே வந்திருக்கேன். ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இந்த வாழ்க்கையை எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த யூடியூப்காரங்க எப்படி ஒரு குழந்தை போய் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா தட்டி கொடுத்து ஓடுன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு யூடியூப்காரங்களும் சரி, நீங்களும் சரி ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தீங்க. உங்களுடைய ஆதரவுனால தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அந்த கொஞ்ச நாள் உங்கள் வீடியோ போட்டுட்டு நீங்கள் எல்லாம் பார்த்து சிரித்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணினது இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோட அப்பா அம்மாவாக இருந்து அரவணைச்ச யூடியூப்காரங்களும் சரி, நீங்களும் சரி, உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லி போடணுன்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் ப்ளட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த விஷயமா அங்கேயும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து குளிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு சொல்லணும்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக இனி தொடர்ந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும். உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேணும். தாயும் சேயும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற நீண்ட ஒரு ஆசை. ஏன்னா எப்பவுமே அவங்க 2 ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தை வந்து 2 பேருக்கு பிறந்துட்டு அவங்களும் நல்லா இருக்கணும், பாப்பா நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா அவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணுங்கிறது மிகப்பெரிய ஆசை இருக்குது. அது ரொம்ப 18 வருஷத்து கனவு. எல்லாருமே பாசிட்டிவ். யார்கிட்ட சொன்னாலும் அவங்க சொல்கிற வார்த்தைகளே வந்து நம்மளை ஒரு படி வாழ்த்த வைக்கிற மாதிரி, வளர வைக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 18 வருஷம் பிரகாஷ் உங்களுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துயரம் உங்களுக்கே எல்லாமே நல்லா தெரியும். இதில் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறனால 2 வீலர் செல்லுன்னு போகிறது, மலை ஏறதுக்கு போகிறது, 2 வீலரில் மலையில் போயிட்டு இப்போ சித்திரக்கனி இதுக்கு சிவராத்திரிக்கு நாங்கள் மலை ஏறினோம். எங்களுக்கு தெரியாது. டாக்டர்ஸு கேட்குற மாதிரி மித்தவங்களாம் உங்களுக்கு இது கூட தெரியலையான்னு. என்னங்க அது உடல் ரீதியாக சில அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணதுனால அது நாங்கள் ரெகுலர் பீரியட் கிடையாது, இர்ரெகுலர் பீரியடு. வருஷத்துக்கே ஒரு டைம் 2 டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பீரியடே ஆகும். அப்புறம் பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக. அது நான் சொல்லாமல் என்னமோ தெரியல, அதனால் யோசனை இல்லை. அதனால் வந்து அவங்க தொப்பை வந்துச்சு அப்படின்னா உடனே குறைச்சிருவாங்க. மிகப்பெரிய அதில் திறமை. உடனே உணவை குறைச்சிட்டு ராய்க்குள் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி குறைச்சிருவாங்க. இந்த டைம் என்றானா யூடியூப்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு தொப்பை இருக்குது, சுடிதார் போட்டால் நல்லா டான்ஸ் பண்ண முடியல, ட்ரெஸ் வாங்குறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு உடம்பு பிளட் இல்லைன்னு முதல்ல செக் பண்ணுறீங்க. 6-7 மாதத்துக்கு முன்னாடி உடம்புல டாக்டர் 8 மாதத்துக்கு முன்னாலே அதனால் பிளட் இல்லாதனால காய்கள்லாம் போயிடுதுன்னா தூங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் தூங்கி காலையில் ஒரு சில டைம் நேரத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க அப்படி இருக்குது. இன்றைய பீரியடு லேட் ஆகிறதுனால வயிறு ஊதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 வாரத்துக்கு முன்னே 3 வாரத்துக்கு முன்னே பைனாப்பிள் வாங்கிட்டு வாங்க, சாப்பிடலாம், பீரியட் ஆகட்டும் அப்படிங்கிற சொல்லி கோயில் விசேஷம் வருது, சீக்கிரமாக பைனாப்பிள் சாப்பிட்டா பீரியட் ஆயிடுவேன், ஃப்ரீ ஆயிடுவேன் கோயிலுக்கு அப்படின்னு ஒரு பப்பாளி எனக்கு டாடிக்கு அறுத்து கொடுத்தாங்க. எங்கள் டாடி எங்களுக்கு கோயில் விசேஷம் சொல்கிறதுக்கு வந்துருந்தார். இவங்க பைனாப்பிள் வெட்டி சாப்பிட்டாங்க. அது என்னென்னா எனர்ஜி ஆகிப்போச்சு. அது என்னென்னா வைட்டமினாக சேர்ந்துருச்சு. ஏன்னா ரொம்ப 7 மந்த்ஸ் 8 மந்த் பக்கமாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து வைட்டமினாக தான் சேரும்.
ஸ்டார்டிங்கில் தான் வந்து அது வந்து உங்களுக்கு அது மாதிரி இதோடய வண்டியில் ஊரும் சுற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே சொந்தக்காரங்களுக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. வண்டியிலே வராங்க, எல்லா பக்கம் போகிறாங்க. கோயில் ஃபங்க்ஷனில் போய் உங்களுக்கு சாமி வந்து ஆடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வியப்பாக இருந்தது. இங்கே வந்து டாக்டர் அம்மா வந்து இங்கே நாங்கள் திருப்பூரில் குமரன் ஹாஸ்பிட்டல்ஸா பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் சரி ரொம்ப நாள் ஆச்சும் போய் செக் பண்ணிக்கலாம், ஏன் இங்கே போய் அலைய எல்லா சொந்தக்காரங்களும் சொன்னாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் அந்த அம்மா பேர் என்ன, கலைச்செல்வி மேடம் தான் பார்த்தேன். அவங்க தான் சிரிச்சுட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு மாதம் கழிச்சு வந்து பிரசவமே பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சொன்னோம் நாங்கள் 18 வருஷம் இல்லை மேடம் 10 வருஷமாக பையில தூக்கிட்டேன் அலைஞ்சோம் ஹாஸ்பிட்டலாக. அதுக்கப்புறம் எங்களுக்கே வெறுத்து போச்சு, அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்களே கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கிறக்குள்ளேயும் பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் வந்ததுனால நாங்கள் அதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல முடியுது. உள்ள வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்து நான் எதுவுமே பண்ணல, குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிட்டு தான் வேறு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், எங்கள் குழந்தையும் நல்லபடியாக பிறந்து வரணும். அதுக்கு எல்லோரும் நீங்கள் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு இதெல்லாம் தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தோம். அந்த சந்தோஷம் உங்கள் மூலிமா கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களுக்கு அம்மா அப்பாவாக இருந்து யூடியூப்காரரும் சரி நீங்களும் சரி எங்களுக்கு முதல் அம்மா அப்பா நீங்கள் தான். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.